ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாதம்பட்டி ரங்கராஜருடைய ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். மாதுளை பொரியல், தேங்காய் பால் ரசம். இது ரொம்ப ட்ரெண்டிங்கான சமையல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸு ஒரு மாதுளை எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாம் உரித்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் ரசத்துக்கு தேங்காய் மட்டும் அரை மூடி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் மற்ற பொருளெல்லாம் என்னன்ட்டு ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபி. இது ரொம்ப ஃபேமஸாக தான் இருந்திருக்கு. ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய சமையல் அவர் போட்டதுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சு. அதனால் இன்றைக்கி நானும் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்ட்டு இது செஞ்சிட்ருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம ஜோதியம்மா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல மாதுளை பொரியல் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் விட்டிங்கனாலே போதும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. ஒரு வித்தியாசமான பொரியல் தான் இது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா இதுலேயே வதக்கிடணும். தனியாக அப்புறம் பழம் போட்டுட்ட வாட்டி வதக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம அப்படியே சாப்பிடுவோம். அதை நம்ம வதக்கி சாப்பிடக்கூடாது. அந்த சூடு இருந்தாலே போதும். இதுலேயே நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெந்து அந்த ஃப்ளேவரில் இறங்கியிருக்கணும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சும்மா லேசாக ஒரு சிட்டிக்கை உப்புங்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நம்ம சுத்தப்படுத்தி வச்ச இந்த பழத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. நான் அதிகமாக வைக்கல, ஏன்னா அது வெந்துடக்கூடாது. இப்போ போட்டு அப்படியே இறக்குறது 5 நிமிஷம் போதும். இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, மாதுளை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, சிம்பிளானது கூட. இப்போ இது இறக்கிடலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவி அப்படியே இறக்கிறது தான். அவ்வளோதாங்க, மாதுளை பொரியல் ரெடி. இது கொஞ்சம் நேரம் ஊறின வாட்டி சாப்பிடும்போது அந்த இனிப்பு காரம், அந்த மிளகு உடைய காரமெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஒரு வித்தியாசமான டிஷ் தாங்க இது. எப்போருந்தே இருந்திருக்கு. நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சொன்னதுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ இது மாற்றிட்டு இதில் ரசம் வச்சுக்கலாம். அதுலேயே மாதுளை பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது தனியாக அரைச்சிக்கலாம். பூண்டு நான் அம்மியில் வச்சு தனியாக தட்டிக்க போகிறேன். இதுதான் இந்த ரசத்துக்கு. இப்போ பாருங்கள், ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே நம்ம கருவேப்பிலையும் வரமிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ தட்டி வச்சு அந்த பூண்டை போட்டுக்கிறேன். நான் அம்மியில் தட்டி வச்சது இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சீரக மிளகு நுணுக்கி வச்சிருமா, அது போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா வதங்கிறது கொஞ்சம் உப்பு கூட போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த வாட்டி பார்க்கலாம். பாருங்கள், புளி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 2வது எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இது ஊற்றிட்டு நம்ம கொதிக்க விடக்கூடாது. இப்போ 2வது எடுத்த இந்த தேங்காய் பால் இதில் ஊற்றிட்டேன். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டிருக்கலாம், மறந்துட்டேன். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு பார்த்துக்குங்க இந்த டைமில், ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். இப்போது இது கொதி வர்ற நேரத்தில் நம்ம பால் எடுத்து வச்சுருந்த அதை ஊற்றிட்டு அப்படியே இறக்குறது தான். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த திக்கான தேங்காய் பாலை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே இறக்க வேண்டியது தான். ஏன்னா இது மேலே கொதிக்க விட்டால் தேங்காய் பிரிஞ்சு போனாலும் போகும்.
அதனால் இப்போ வந்து மேலே கொத்தமல்லி தழை கருவேப்பிலையும் தூவி விட்டு இறக்கலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மேலே தூவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஏன்னா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது வாசனையே, மாதுளம்பழமும் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இறக்கி வச்சிடலாம். சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. பார்க்குறதுக்கு என்னமோ பருப்பு ரசம் மாதிரியும் இந்த மோர் குழம்பு மாதிரியும் இருக்குது இந்த ஃப்ளேவரு. ஆனால் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. புளி மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குது. புளி மட்டும் கொஞ்சமாக குறைச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப சுருக்குன்னு இருக்க வேண்டாம், டேஸ்ட் மாறிடும். இப்போ பாருங்கள், மாதுளை பொரியல் அதுக்கு மேலே இருக்குங்க. உண்மையிலேயே நான் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பொரியல். பழமாக சாப்பிட கூட எனக்கு அவ்வளோவா இது இருக்காது. இப்போ வந்து இது பொரியலாக செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருந்தது. கண்டிப்பாக பெப்பரும் தேங்காய் துருவல் போட்டுக்குங்க. நீங்கள் இது குழந்தைங்க கொடுத்தா கூட இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சூப்பராக செஞ்சாச்சு. மாதம்பட்டி ரங்கராஜருடைய ஸ்பெஷல். நான் ஏற்கனவே வந்து நல்லாம்பட்டி சிக்கலும் இடி சாம்பாரும் போட்டிருக்கேன், அதுவும் அருமையாக இருந்தது. தேங்காய் பால் ரசமும் மாதுளை பொரியலும் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.